இன்றைக்கி ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கோம். இது என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி பசங்களுக்கு தான் காதுகுத்து. அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணு தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து தாய் மாமா உறவு அப்படின்றனால காலையிலே வெள்ளனத்துலேயே போயாச்சு. போயிட்டு மாமாலாம் அழைச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பெரிய பையனை வந்து அவங்களோட தாய் மாமா மடியில் வச்சு குத்துனாங்க. குட்டி பையனை வந்து என்னோட ஹஸ்பண்ட் மடியில் வச்சு காது குத்துனாங்க. பெரிய பையன் கூட அழுகலை, ஒன்றும் பண்ணல, உட்காந்துட்டான். குட்டி பையன் ஒரே பயந்து ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தோன்னா மகிழுக்கு வேற ஒரே பயமாயிடுச்சு. என்னடா அது அடுத்து நமக்காக குத்திடுவாங்களோ அப்படின்னு. இனிமேல் அடுத்து நெக்ஸ்ட்டு அவனுக்கு தான் ஃபங்க்ஷன் வைக்கணும். அவனுக்கு இன்னும் காது குத்தலை. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி தான். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஃபேமிலி. இந்த சொல்லப்போனால் இந்த ஃப்ரேமில் ரொம்பவே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரேமே பத்தாது. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வரதுன்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷங்களில் இந்த மாதிரி சந்தித்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. முன்னாடிலாம் குட்டி குட்டி பசங்களாம் எடுத்திருப்பாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கசின்ஸ்லாம் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாரும் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கசின்ஸு தான். பயங்கரமாக அரட்டை அடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மகாலே காலி பண்ணியாச்சு. ஆனாலும் நாங்களாம் காலி பண்ணல, உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். என்னோடய ஃபேமிலியை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.